Glory to God. கர்த்தர் இந்த கால வேளையிலே உங்களை ஆசீர்வதிப்பாராக. வாய்ஸ் ஆஃப் குட் ஷெப்பர்டு மூலம் தேவனுடைய வார்த்தை நாம் கவனிக்கலாம். முதலாவது கவிதை நம்ம பார்க்கலாமா? மலர்ந்த மலரை கிள்ளி விடாதே, கிள்ளிய மலரை வாட விடாதே, வாடிய மலரை எரிந்து விடாதே, எரிந்த மலரை மிதித்து விடாதே, மிதித்த மலரை இன்னைக்கு கொஞ்சம் சிந்தித்து பார். இதுல இவ்வளோ நல்லா அடங்கியிருக்கு. இந்த கவிதையை நல்லா கேளுங்க. அது மாதிரி தான் நம்ம வசனமும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசா 40ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல புல் உலர்ந்து பூ உதிரும், நமது தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கும் நிற்கும் என்பதை சொல் என்று உரைத்தது. அப்போ பாருங்க, புல் உதிர்ந்து பூ உதிரும். அப்போ புல் என்ன பண்ணும்? காலையில முளைக்கும், சாயந்தரம் அது என்ன பண்ணிடும்? காஞ்சி போயிடும். அதே மாதிரி பூ என்ன பண்ணும்? காலையில மலரும், சாயந்தரத்துல என்ன ஆயிடும்? கொட்டிக்கும். ஆனா ஆண்டவருடைய வசனமும் என்றென்றைக்கு நிற்கும் என்பதை நீ சிந்தித்து பாருன்னு சொல்றாரு. இன்னைக்கு அந்த ஒரு பூவுக்கு நம்ம எவ்வளோ வசனங்களை சொல்றோம். அது போலதாங்க நம்ம தேவனை கூட பாருங்க, அவருங்க எவ்வளோ அடிச்சாங்க, எவ்வளோ காயப்படுத்தினாங்க. அதை கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். ஆண்டவர் அடிச்ச அடிகள், வேதனைகள் எல்லாவற்றையும் ஏசப்பா என்ன பண்ணாரு? சகிச்சாருங்க, ரொம்ப சகிச்சாருங்க. ஆனால் அவர் சகிக்க வாசனையாய் அவர் வீசினாருங்க. நல்ல லீலி புஷ்பம் போல அவர் என்ன பண்ணாரு? காணப்பட்டாரு. புல்லு ஒரு நாள் காஞ்சி போயிடும், பூ உலர்ந்து போயிடும். அதுக்கே நம்ம இவ்வளோ பாரப்படுறோன்னா, ஆனா ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, அவர் எப்பயுமே வாசனை வீசிக்கிற மலரா இருக்கிறார். முள்ளுகளுக்குள்ள லீலி புஷ்பம் எவ்வளோ சூப்பரா இருக்குதோ, அப்படி ஆண்டவர் பாடுகள் மத்தியிலும் கர்த்தர் பிரகாசமாய் காணப்படுகிறாருங்க. இன்னைக்கு நீ உங்க வீட்டுல ஸ்தோத்திரம் இப்படி இருக்கிறியா? பாடுகளில் வேதனையில நீ இருக்கிறியா? ஆண்டவரை நோக்கி பாரு, ஆண்டவருடைய வசனத்தை நோக்கி பாரு, அவரை பாருங்க. ஒரு நாளைக்கு எல்லாம் உழந்துடும், வானம் பூமி எல்லாம் ஒழிஞ்சு போயிட்டுன்னு சொல்லியிருக்காரு. ஆனா ஆண்டவருடைய வார்த்தையோ நிலைக்கும். ஒரு வார்த்தை உன்னோட கூட பேசினாருன்னா அது நீ சாகிறதுக்குள்ள நிறைவேற்றாத உன்னை எடுக்க மாட்டாருங்க, உன் ஜீவன் எடுக்க மாட்டார். அந்த வார்த்தையில நீங்க நிலைச்சிருங்க. அதுதாங்க மலர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கே மலராக அவர் மலர்ந்து பூ பூத்து காய் காய்த்து நமக்காக ஜீவனை கொடுத்தாருங்க. அவரு போல மனம் வீசக்கூடிய உலகத்துல ஒரு தெய்வமும் கிடையாதுங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ மனதார நேசிங்க. அவர் உங்க குடும்பத்தையும் உங்களையும் ஆசீர்வதிப்பாருங்க. இன்னைக்கு வேத புத்தகத்துல பவுலெல்லாம் இயேசுவுக்காக நல்ல நறுமணம் வீசினாங்கங்க. அவங்களாம் நினைச்சு பாருங்க. பவுலு நிறைய பேர் நம்ம சொல்லிட்டு போகலாம். பவுலு, சீலா, தானியேலு, யோபு, இவங்கெல்லாம் ஆண்டவருக்காக மனம் வீசினவர்கள். நாமளோ கர்த்தருக்காக நம்ம மனம் வீசும்போது கர்த்தரை நினைச்சு பாருங்க. நம்ம நினைச்சு பார்க்கும்போது நம்ம வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அவர் ஒருவர் தாங்க பரலோகத்துக்கு கூட்டிட்டு போவாரு. மற்ற எந்த தெய்வமும் பரலோகத்துக்கு கூட்டிட்டு போவாது. பூமியிலேயும் நீ ஆசீர்வாதமா இருப்ப, பரலோகத்திலேயும் நீ ஆசீர்வாதமா இருப்ப. அதனால கர்த்தரை நேசிங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை அவர் செய்வார். நம்ம ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமா நேசிக்கிறீங்களா அன்பின் தகப்பனே? அப்பா, சொல்லப்பட்ட வேத வசனத்தின் பிரகாரம் ஆண்டவரே, புல் உலர்ந்து பூ உதிரும், நமது தேவனுடைய வசனமும் என்றென்றைக்கு நிற்கும் என்பதை சொல் என்று உரைத்தது. ஏசப்பா, இந்த பிள்ளைகள் யாரெல்லாம் உலர்ந்து போன ஆத்மாவோடு இருக்கிறாங்களோ, வாழ்க்கை முடிஞ்சிட்டு இருக்கிறாங்களோ, அவங்களாம் ஆசீர்வதிங்கப்பா. அந்த பிள்ளைகளை பலப்படுத்துங்க ஆண்டவரே. எந்த பலவீன சுகவனம் வராதபடிக்கு கர்த்தருக்காக ஓட, கர்த்தருக்காக உழைக்க, கர்த்தருக்காக நிலைக்க நீங்க உதவி செய்வீராக என்று மனதார பிள்ளைகளை பிதா, குமாரன், பசுத்த ஆவி நாமத்திலே மீண்டும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இந்த காலை வேளையில் கேட்கிற பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா, மனசு தைரியப்படுத்தட்டும் ஆண்டவரே. ஆண்டுடைய கிருபை, ஆண்டுடைய மகிமை
பிள்ளைகளை மூடும்படியாக உம்முடைய ரத்தத்துக்குள் மறைக்கிற எந்த தீங்கோ எந்த பொல்லாப்போ பிள்ளைகளை தொடாதபடி எல்லா வித அசுத்தத்துக்கோ கர்த்தர் விலகி காத்துருவீராக என்று மனதார மீண்டும் ஒரு விசை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். காட் bless யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.